ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் ஜெய் அவர்கள் நடிச்ச திருமணம் என்னும் நிக்கா அப்படின்ற படத்தில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. நான் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஜெய் அண்ட் நஸ்ரியா இவங்க ரெண்டு பேருமே பிராமின் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் தேவைப்படும். இதனால ஒரு ஏஜென்சி கம்பெனி இவங்களுக்கு முஸ்லீம் நேமில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ட்ரெயினில் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் ரெண்டு பேரும் பிடிச்சி போனதுனால அவங்க பிராமின் அப்படின்ற உண்மையை ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மேரேஜ் முடிவு பண்ணிடுவாங்க. அந்த டைமில் உண்மை தெரிஞ்சிடும். இதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப் வேற பக்கம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு ரெண்டு பேருமே வருவாங்க. அந்த டைம்ல ஒரு ஃபைட் வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிரும். ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கதையில வந்த மொத்த பேருமே ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படமா முடிஞ்சிரும். டைட்டில் கிரெடிட்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது கேமரா அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த ட்ரெயின் வந்து 10th பிளாட்ஃபார்ம்ல நிக்குது அப்படின்றத காமிப்பாங்க. கரெக்டா அந்த 10 காமிச்சோன்னா படத்தை முடிச்சிருவாங்க. சோ 10 அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல 10 அப்படின்னு அர்த்தம். படத்தோட டைட்டில் வந்து திருமணம் என்னும் நிக்கா. சோ இதோட ஃபர்ஸ்ட் எழுத்து போட்டு பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய படங்களோட ஹிட் அண்ட் டீடைல்ஸ் ஃபுல் வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.